தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அறிவிப்பு. அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என ஈரான் உறுதியளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க துணை அதிபர் தகவல். அமெரிக்கா நெகிழ்த்தன்மையுடன் நடந்து கொண்டதாகவும் அறிவிப்பு. கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. நெல்லை, குமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை முதல் 17ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீர் மழை. குழித்துறை, திருப்பரப்பு, தக்கலை, குலசேகரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழையால் குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொளுத்தும் வெயிலால் மக்கள் தவிப்பு. ஈரோடு, கரூர், மதுரை, நெல்லை உள்ளிட்ட 10 இடங்களில் நேற்று வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேல் பதிவு. தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக பூத்ஸ்டிக் விநியோகிக்கும் பணி இன்று தொடக்கம். பிஎல்ஓ அலுவலர்கள் தேடி வந்து வழங்குவார்கள். தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதியன்று சென்னையில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க உத்தரவு. விதிமுறைகளை மீறும் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என பெருநகர சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரை மாற்றிய தேர்தல் ஆணையம். சுற்றுலாத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக உள்ள மணிவாசனை நியமித்து உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பிலிருந்து டிஜிபி சந்தீப் மிட்டல் விடுவிப்பு. ஐஜி துரைக்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு இயக்குநராக நியமனம். துரோகங்களின் கூட்டணிதான் என்டிஏ கூட்டணி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் அனைத்து திட்டங்களுக்கும் இபிஎஸ் ஆமாம் சாமி போடுவதாகவும் விமர்சனம். அதிமுக எந்த கூட்டணியில அடிமை சாசனம் எழுதி கொடுத்து சேர்ந்திருக்கு? அன்னை தமிழுக்கும், தமிழத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்கிற என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கு. அவர் பழனிசாமி இல்ல, ஆமாம் சாமி. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்டப்பூர்வமாக போராடி வருகிறது திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் மோடியிடம் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி. கூட்டணி கட்சியோட தயவோட ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தாங்கன்னு அடிமைசாமியால் கேட்க முடியுமா? நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்டப்பூர்வமாக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கொள்கையை வெற்று பிழைக்கிற அடிமைசாமி கூட்டத்திற்கு சுயமரியாதை உணர்வும் இருக்காது, மாநில உரிமைகளும் புரியாது. தான் யாருடைய அடிமையும் இல்லை என திருவாரூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எப்போதும் குறை கூறிக்கொண்டிருந்தால் மத்திய அரசு எப்படி திட்டங்களை ஒதுக்கும் என கேள்வி. திட்டத்தை நீ நிறைவேற்ற முடியல, கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருந்தா மத்திய அரசாங்கம் எப்படி நீங்க கொடுக்கிற திட்டத்தை அனுமதிப்பாங்க? தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் கர்நாடக துணை முதலமைச்சருடன் இணைந்து பரப்புரை செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தஞ்சை பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன விவசாயிகள் கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்குது அதிமுக அரசு. காமராஜர் ஆட்சியை விட சிறந்த ஆட்சியை தருவேன் என்று தென்காசியில் சீமான் பரப்புரை. சாதிக்காக இதுவரை வாக்கு செலுத்தி என்ன சாதித்தீர்கள் என்றும் கேள்வி. இந்த தேர்தலில் இதுவரை சாதிக்காக நீங்கள் வாக்கை செலுத்தி சாதித்தது என்ன என்று எல்லோரிடத்திலும் கேள்வி எழுப்புங்கள். சாதித்தது என்ன? சாதித்தது என்ன? சாதி என்ன சாதிக்கும்? எப்போது வந்தது இந்த சாதி நமக்குள்? நீ யார்? நீ எப்படி சாதியாக சுருங்கினாய்? இப்போது
சினிமா மயக்கத்தில் தமிழர்கள் சீரழியக்கூடாது என ராஜபாளையம் பரப்புரையில் சீமான் பேச்சு. தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தாதீர்கள் என காட்டம். தலைவன் குறிப்புகள் இல்லாது குறிக்கோளோடு பேசுகிறான் என்று பார். அந்த தலைவனை தேடு. பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதே, போராட்ட களத்தில் தேடு. உனக்கான தலைவன் யார் என்று. படித்தவர்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு என்பதை காட்டு. அறிவார்ந்தவர்கள் நிறைந்த நாடு என்பதை காட்டு. தற்குறி கூட்டம் நிறைந்த நாடு என்று காட்டி தலைகுனிவை ஏற்படுத்தாது. தருமபுரியில் தாய் சௌமியா அன்புமணிக்கு வாக்கு கேட்கும் மகள்கள் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு கேட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று திட்டமிட்டபடி பரப்புரை மேற்கொள்கிறார் தாவிக தலைவர் விஜய். மதியம் 2 மணியிலிருந்து மகாதானபுரம் ஜங்ஷன் முதல் 0 பாயிண்ட் வரை வாக்கு சேகரிக்கிறார். தாவேக்காவிற்கு வாக்கு சேகரிக்க தன்னார்வலர்களாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசிகர்களுக்கு விஜய் அழைப்பு. அடுத்த 10 நாட்களும் தங்களுக்கு உகந்த நேரத்தில் காலை மாலை என இருவேளையும் வாக்கு சேகரிக்க கோரிக்கை. திமுக ஆட்சிக்கு வந்த 1 மாதத்தில் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உறுதி. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் பெயர் கூட ஹிந்தியில் இருப்பதாக சங்கரன்கோவிலில் பரப்புரை. தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒன்றாக இணைந்து பரப்புரை. இந்த தேர்தலில் முதன்முறையாக இணைந்து தஞ்சையில் வாக்கு சேகரிப்பு. அண்ணன் தம்பி சண்டை இருந்ததாகவும் தற்போது சரியாகிவிட்டதாகவும் தஞ்சை பரப்புரையில் டிடிவி தினகரன் பேச்சு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற கருத்து வேறுபாட்டை மறந்து இணைந்திருப்பதாக உறுதி. இது அண்ணன் தம்பி சண்டைதான். எந்தவித கருத்து வேறுபாடையும் மறந்துவிட்டு திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். திமுகவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி. எல்லோரும் எம்ஜிஆராக முடியாது என்றும் முதலில் விஜய் ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்க வேண்டும் என்றும் பேட்டி. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சி தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைப்பதற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்தார். என்னை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் பாஜகவின் சின்னமாகிவிட்டதாக திண்டிவனத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விசிலடிப்பவர்களை திரையரங்குகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பரப்புரை. இரட்டை இலை சின்னம் என்பது ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக சின்னம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அது பாஜகவின் சின்னமாக மாறிவிட்டது.